தமிழக அரசோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட எலெக்ஷன் வாக்குறுதிகள், தட் இஸ் மேனிஃபெஸ்டோ ஆஃப் தமிழ்நாடு ஆஃப் டிஎம்கே எலெக்ஷன் 2026. 200 சீட்டு மேலே ஜெயிக்க போகிற தெற்காசிரியர் மூத்த கட்சி டிஎம்கே. எங்கள் தளபதி முக ஸ்டாலின் சிஎம் ஓட்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி இல்லத்தரசிக்கு வந்து 80 rupees மதிப்பு 80,000 மதிப்புள்ள டிவி, ஃப்ரிட்ஜு, ஓடிஜி, மிக்சி கிரைண்டர், எல்இடி டிவி, இது நம்ம ஏசி கூட தரப்போறாங்க. இது எல்லாம் ஒன்று வாங்கி நீங்கள் வாங்கிட்டு எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா மறந்துருச்சு சேனல் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌனி, ஒரு மூவி டிக்கெட்டு, அப்புறமா பிவிஆரில் உங்களுக்கு பாப்கார்ன், ஜூஸ் வழங்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் டாப் 10 வாக்குறுதிகள். இல்லத்தரசிக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 8,000 மதிப்புள்ள இது, மகளிர் உரிமை தொகை, புதுப்பெண் திட்டம், அப்புறம் வந்து உணவு, மத்திய உணவு, முதியோர் உதவித்தொகை, அப்புறம் 2000 நியோ டைடன்ஸ் பார்க்கு, உயர்கல்வி 35 லட்சம், 5 ஆண்டுகள 10 லட்சம், இலவச மின்சாரம் மீட்டர் பொருத்தல், அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் முதல்வர் படைப்புகள். இதில் வந்து முதியோர் தொகையை வந்து யாருக்காச்சும் வரலன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு இலவசமாக வாங்கி தந்துட்டு உங்களுக்கு ஜூஸ் வாங்கி தருவோம். அப்புறம் இங்கே பள்ளிக்கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா வந்து காலை உணவு திட்டம் தான் வந்து தெற்காசியாவிலே இருக்குது. தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து இது எல்லாரும் பண்ணுறாங்க. இது ஆரம்பிச்ச வச்சர் வந்து கல்வி கருத்தறிஞர் காமராஜர், அதுக்கப்புறம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் மக்கள் தலைவர் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அதுக்கு கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதிக்கு அப்புறம் முக ஸ்டாலின் தொடர்க்காரு, உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் அது தொடரும்.